ஸோ நான் ஒரு கேஸ் தப்பாக போட்டுட்டேன், அதை வந்து டெலீட் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நியூ கேஸ் ஃபைலிங் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு இன்னும் சப்மிட் பண்ணாத கேசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்டு சில கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம், அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிற இன்னும் கோர்ட்டுக்கே சப்மிட் பண்ணாத கேசஸை வந்து டைரெக்டாக டெலீட் பண்ணிடலாம். கோர்ட்டுக்கு சப்மிட் வந்து பண்ணி ரிஜெக்டட் அப்படின்னு வந்திருக்கிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், டெலீட் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதில் டெலீட் ஆப்ஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உள்ளே போய்டும். ஸோ அதில் டேரெக்டாக லாஸ்ட் இஃபைல் ஆப்ஷன் வந்துடுங்க. இஃபைல் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி வந்துடுது. ஸோ நம்ம இப்போ எடிட் பண்ணி சப்மிட் பண்ண கேஸில் டெலீட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுது. ஸோ ஜஸ்ட் நான் டெலீட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கேஸ் கம்ப்ளீட்டாக என்னோட போர்ட்டல்லேருந்து ரிமூவ் ஆகிடும்.